ஸோ அந்த மீனாட்சி திருக்கல்யாணன்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து விசேஷமாக இருக்கிறோம் அப்படின்ற போது இங்கே இருக்கிறவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போய் கலந்தே தீரணும். நம்மளோட குழந்தைங்களோட பொண்ணாகட்டும் பையனாகட்டும், ஸோ பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகணும், பேத்திக்கோ பேரனுக்கோ கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க கூட போவாங்க, தாத்தா பாட்டி போவாங்க. ஏன்னா அந்த நபர் தான் போகணும் அவசியம் இல்லை. இப்போ பொண்ணு இருக்கு பையன் இருக்கான்னா அவங்களும் போகலாம். அவங்க பசிக்கு அவங்க தான் சாப்பிடணும். அவங்க போனால் ரொம்ப நல்லது. அவங்க போக முடியல, பையனோ பொண்ணோ போக முடியலன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லா கண்ட்ரிலையும் தெரியும். லண்டன், யூகே கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் தெரியும். இந்த ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த திருப்பதி இதெல்லாம் வந்து மறக்க முடியாத பிரசித்தி பெற்ற ஆலயம். அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எடுத்து நீங்களும் சாப்பிடணும். எப்படி நீங்களும் சாப்பிடணும். இப்போ அதே மாதிரி பிள்ளைங்க வந்து உங்கள் கூட இல்லை, ஃபாரின்ல இருக்காங்க, பை இந்த பரிகாரம் நான் செய்யலாமான்னா செய்யலாம். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் வந்து நிறைய ஆன்மீக தகவல்கள் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப நாளைய தினம் மீனாட்சி திருக்கல்யாணம். சோ திருமண தடை இருக்கிறவங்க, இல்ல கணவன் மனைவி அதிகமா சண்டை வருது அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில ரொம்ப விமர்சையா நடைபெறும். மதுரை சார்ந்த மக்களும் சரி, இல்ல நம்ம சென்னை மத்த தமிழ்நாட்டை சார்ந்த மக்களும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று என்ன விஷயங்கள் செஞ்சா திருமண தடை நீங்கும், இல்ல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மீனாட்சி திருக்கல்யாணன்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து விசேஷமாக இருக்கிறோம் அப்படின்ற போது இங்கே இருக்கிறவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போய் கலந்தே தீரணும். நம்மளோட குழந்தைங்களோட பொண்ணாகட்டும் பையனாகட்டும், ஸோ பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகணும், பேத்திக்கோ பேரனுக்கோ கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க கூட போவாங்க. அம்மா அப்பா போவாங்க, தாத்தா பாட்டி போவாங்க. ஏன்னா அந்த நபர் தான் போகணும் அவசியம் இல்லை. இப்போ பொண்ணு இருக்கு பையன் இருக்கான்னா அவங்களும் போகலாம். அவங்க பசிக்கு அவங்க தான் சாப்பிடணும். அவங்க போனால் ரொம்ப நல்லது. அவங்க போக முடியல, பையனோ பொண்ணோ போக முடியலன்னா தன் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டி கூட போயிட்டு அந்த பரிகாரத்தை அந்த கோவிலில் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை போய் என்னால் மதுரைக்கு போய் மீனாட்சி கலந்துக்க முடியாது, அதுக்கு இங்கே அந்த பரிகாரத்தை பண்ணி இங்கே நம்ம செய்ய முடியும். இப்போ மதுரை தவிர்த்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை இவ்வளவு இருக்கு. தமிழ் மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. தமிழ்நாடுன்றது பார்த்தீங்கன்னா 7-8 கோடி மக்கள் இருக்காங்க. எவ்வளவு ஊர்ல இருக்காங்க. இப்போ மதுரை தவிர்த்து இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லா கண்ட்ரிலையும் தெரியும். லண்டன், யூகே கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் தெரியும். இந்த ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த திருப்பதி இதெல்லாம் வந்து மறக்க முடியாத பிரசித்தி பெற்ற ஆலயம். அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ தெரியாம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கண்ட்ரியில் இருக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். ரொம்ப வசதி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இருக்கும். எப்படி அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகணுமோ அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க பேரை வச்சு பார்த்தீங்கன்னா வழிபடுற நாள் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் உங்க கையால நீங்க வாங்கிட்டு வந்து சமைக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சக்கரை பொங்கல் இருக்கு இல்லையா, பொங்கல் மாதிரி சக்கரை பொங்கல் செய்யலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா கேசரி வீட்டில் செஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து செஞ்சு கொடுக்குறது. நாலாவது இது மூணுமே என்னால் செய்ய முடியல, வயசானலாம் இருக்கும், இல்லை செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா பழங்கள் வாங்கி கூட கொடுக்கலாம். ஸோ பழங்கள் கூட வாங்கி, ஏன்னா எல்லாமே ஒரு தித்திப்பான ஒரு விஷயமும் சுப காரியத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளுங்க. ஸோ இந்த பழங்கள் வாங்கி அந்த கோவிலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சன்னிதானத்தில் வச்சுட்டு அம்மன் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் நல்லா வழிபாடு பட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுலேருந்து பிரசாதத்துக்கு இலையில எடுத்து வச்சுட்டு இல்லை பழத்தை எடுத்து வச்சுட்டு மற்றதை நீங்கள் எடுத்து அந்த கோவிலுக்கு வராங்க இல்லையா சாமி கும்பிட்றதுக்கு அவங்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக நீங்கள் கையில் கொடுத்துடணும். அது பூசாரிட்ட கொடுக்கலாம், இல்லை உங்கள் கையால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு இடத்துல தேடி தேடி போயிட்டு வெளியில் இருக்கிற கையேந்து யாசம் கேட்குற வாங்குற முழுக்கொண்டு நீங்கள் அது போய் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா மனசில் வேண்டிட்டு கொடுக்கணும். சும்மா அப்படி சாமி கும்பிட்டோம் கடமைக்கு கொடுத்தோம் இல்லை. என் மகனுக்கோ என் பெண்களுக்கோ கல்யாணம் திருமண தடை நிற்கிது, 30-35 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, தடையே நீங்க மாட்டேங்குது, கல்யாணமே ஆக மாட்டேங்குது, இன்னும் வீட்டில் அப்படிதான் இருக்கா, மாப்பிள்ளை வரல, பொண்ணு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வேண்டிட்டு உங்க கையில இருக்கிற தட்சணையோ கோயில் உண்டிலையோ அச்சகிற தட்டிலையோ உண்டிலையோ போட்டுட்டு மனசார அந்த பிரசாதத்துலேருந்து முதல் பிரசாதம் கைப்படாம முதல்ல கொஞ்சோண்டு எடுத்து சன்னிதானத்துல வச்சுட்டாவட்டும் கொடுத்து உள்ள வைக்க சொல்லிட்டு மீதி நீங்க மக்களுக்கு கொடுக்கலாம். இது முக்கியமா யாசகம் கேட்கறவங்களுக்கு கொடுக்கணும்.
ஸோ அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எடுத்து நீங்களும் சாப்பிடணும். எப்படி நீங்களும் சாப்பிடணும். இப்போ அதே மாதிரி பிள்ளைங்க வந்து உங்கள் கூட இல்லை, ஃபாரினில் இருக்காங்க பை, இந்த பரிகாரம் நான் செய்யலாமான்னா செய்யலாம். என் பையன் என் கூட இல்லை பை, தனியாக இருக்கான், செய்யலாமான்னா செய்யலாம். ஃபாரினில் இருக்காங்க பை, செய்யலாமான்னு செய்யலாம். செய்யணுன்ற எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் செஞ்சாலே போதும். ஸோ மதுரை இந்த 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 விசேஷம், இந்த மதுரையில் இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இது விசேஷமான நாள். இந்த நாளை நீங்கள் இங்கேயும் பயன்படுத்தலாம். இல்லை மசீதி இருக்கு பை, நான் ஃப்ளைட்டில் 1 ஹவரில் போகும்போதுனாலும் நீங்கள் போகலாம். இல்லை காரில் 5 ஹவர்ஸில் போகணுன்னு இங்கே போகலாம். இல்லை பை அங்கே போய் போகிறதுக்குன்னா சில பேர் கமெண்டில் கேட்பாங்க, நான் இந்த விசேஷத்தை வந்து நான் அங்கே போய் பண்ண தான் சிறப்பா இல்லை இங்கே பண்ண சிறப்பு? சாமியை மனசில் அடிச்சுட்டு எங்கே நின்று பண்ணாலுமே சிறப்பு தான். வசதி இருக்கிறவங்களுக்கு அங்கேயே போனீங்கன்னா இன்னொரு ஆத்மாத்மமாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இல்லை பையனா நீங்கள் இங்கேயே கூட பண்ணலாம். ஆனால் முழு மனசோட தன் பிள்ளைக்கோ தாத்தா பாட்டி தன் பேரனுக்கோ பேத்திக்கோ தன் மகனுக்கோ திருமணம் ஆகணுன்ற தடை இருந்தால் இந்த பரிகாரத்தை மனசில் வேண்டிக்கிட்டு சக்கரை பொங்கல், கேசரி, மோர், பழங்கள் இந்த 4 வகையை வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் சாமிக்கு வழிபாடு பண்ணதுக்கு பிறகு நீங்கள் தானமாக எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கணும். முக்கியமாக யாசகவாங்களுக்கும் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு அதுலேருந்து எடுத்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிடணும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த மேக்ஸிமம் 90 நாளுக்குள்ள கம்பல்சரி வரணும், உங்களை வீடு தேடி கது தட்டும். சூப்பர். ஸோ ஆனால் முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு பை. நிறைய பேருக்கு திருமண தடை அப்படின்றது இருக்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த திருமண தடை உள்ளவங்க இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று கோவிலுக்கு போய், மதுரைக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்ல, ஏதோ ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டு திருமண தடை நீங்கணும்னு சொல்லி அற்புதமா 4 விஷயங்கள் தானமா கொடுக்க சொல்லியிருக்கீங்க. நல்ல நல்ல தகவல். நன்றி பை. நன்றிம்மா.